ஹலோ! நான் எப்படி இத மறந்தேன்னே தெரியல. 1 வீக் பிஃபோரே எனக்கு சொல்லியிருந்தாங்க. பட் சடனா அவங்கள பார்த்தம்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நானும் ஆர்டர் எடுத்திருக்கிறேன்ல. 1 வீக் பிஃபோரே இவங்க சொல்லிட்டாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு 20 மெம்பர்ஸ்க்கு நீங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சுத்தமாவே மறந்துட்டேன். அப்புறம் நைட்டு அவங்க கொஞ்சம் ஞாபகப்படுத்துனதுனால எனக்கு ரிமைண்ட் ஆயிட்டு, காலையில 5:30 மணிக்கெல்லாம் எந்திச்சு வீட தொடச்சிருந்தேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை நம்ம முருகருக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு, அப்புறம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்மளுக்கு தேவையானது தக்காளி, அப்புறமா மஷ்ரூமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மஷ்ரூமும் வாங்கிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்க தான் போனேன். மட்டன் பார்த்துட்டு இருந்தேன். தலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஆனால் நம்ம இன்னைக்கு சாப்பிட மாட்டோமே, அதனால தேவையான சிக்கன் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா நான் நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். சரி குளிச்சிடலாம், பூஜை பண்ணிடலாம், அப்புறமா வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போதே 10:30 மணி ஆயிடுச்சு. நான் 1 மணிக்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் சமைச்சேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னோண்டு சமைக்கிறதுக்கு இவ்வளோ டைமானு அப்போதாங்க நம்மளுக்கு சோதனை மேலே சோதனை ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே தாண்டி தான் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறோம்.